பல வருஷமா மூடி இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவில்ல இருக்கக்கூடிய ரகசிய அறையில என்ன இருக்கு? அந்த ரகசிய அறைய பாம்புகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த ரூம் கதவை சந்திரமுகி ரூமை பூட்டின மாதிரி பூட்டி வச்சிருக்காங்க? ஏன் அந்த ரூம்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பேச போறோம். பூரி ஜெகநாதர் கோவில் இது ஒடிசால இருக்கு. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலை கங்கா கிங்டம் அப்படின்றவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆட்சியில் இந்த கோவிலை ரெனோவேட் பண்ணி ஒரு புதுவிதமாக கட்டியிருந்திருக்காங்க. அப்படி அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலை கட்டும்போது இந்த கோவிலில் ஒரு 2 சீக்ரெட் ரூமையும் கட்டியிருந்திருக்காங்க. ஒன்று மிட்டார் பந்த்ரா, இன்னொன்று பாரா பந்த்ரா. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒன்று இன்னர் சாம்பர், இன்னொன்று அவுட்டர் சாம்பர். இந்த ரூமோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சி செய்யும்போது ஒவ்வொரு மன்னர்களும் இந்த கோவிலுக்காக டொனேட் பண்ணக்கூடியது, இந்த கோவிலுக்கு தரக்கூடிய தங்கம், வைரம், வைடூரியம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இந்த ரூம்குள்ள போட்டு திறப்படுத்துறதுக்காக இந்த ரூமை கட்டியிருக்காங்க. இது மாதிரியான இந்த இன்னர் சாம்பர்ல முக்கியமான பொருட்களையும் அவுட்டர் சாம்பர்ல கோவிலுக்கு தேவையான அன்றாட நகைகளையும் போட்டு வச்சிருந்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த ரூமுக்கு ஹிஸ்டரி இருக்கும்போது 1905 அதாவது பிரிட்டிஷ் எம்பவர்ல இந்த கோவிலோட இந்த சாம்பரை ஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1926லயும் 1978லயும் இந்த கோவிலோட இந்த இன்னர் சாம்பர்லாம் திறந்து பார்த்திருக்காங்க. அப்படி கடைசியா திறந்து பார்க்குறப்போ இந்த சாம்பருக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்றத கவுண்ட் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 70 நாளைக்கும் மேலாச்சான். அதே மாதிரி இந்த ரூம்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய 5 செஸ்ட் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ரூமோட சாவிகள் தொலைஞ்சு போனனால இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவிலோட அந்த இன்னர் சாம்பர் ஓபன் பண்ணல. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த கோவிலோட இந்த இன்னர் சாம்பரை ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால இப்போ ஓபன் பண்ணணும்னு ஒவ்வொரு வட்டமும் கோரிக்கை வச்சுட்டே வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நடந்த எலெக்ஷன்ல அங்க இருந்த பிஜேபி கவர்மெண்ட் நாங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சோம்னா இந்த கோவிலோட சீக்ரெட் டோரை ஓபன் பண்றதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதுபடி இப்போ ஜெயிச்ச பிஜேபி கவர்மெண்ட் அந்த கோவிலோட சீக்ரெட் டோர்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்பெஷல் டீமில் இருக்க எல்லாருமே சேர்ந்து அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் டோரில் இருக்கக்கூடிய அந்த 3 பூட்டையுமே உடைச்சு என்ன இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி உள்ள ஸ்னேக் எதுவுமே இல்லை, ஆனால் அந்த விலை மதிப்பற்ற பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த செஸ்ட் இதெல்லாமே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லேட்டராக இன்னொரு டேட்டில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த செஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டாப்பிக்கோட வரேன். அது வரைக்கும் நம்ம EL டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.